வெல்கம் டு சிஸ்டார் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. தேர்வுக்கு எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம், இந்த தேர்வுக்கு யாரெல்லாம் தகுதியானவங்க, தேர்வு எப்போ நடைபெறுது, எவ்வளவு மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி ஆகலாம், எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி ஃபில் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. தேர்வுக்கு எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கு ஆன்லைன் வழியால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 18/2/2026 முதல் 10/4/2026 வரைக்கும் இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அது பிப்ரவரி 18 இருந்து ஏப்ரல் 10 வரைக்கும் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து முடித்த பின்னாடி உங்களுடைய விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா 11/4/2026 இருந்து 13/4/2026 வரைக்கும் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிறலாம். அதாவது 11 ஏப்ரலில் இருந்து 12 ஏப்ரல் 13 ஏப்ரல் இந்த 3 நாள் மட்டும்தான் உங்கள் விண்ணப்பத்தில் ஏதாவது திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் திருத்தம் மேற்கொள்ள முடியும். இந்த தேர்வு எப்போ நடைபெறும் அப்படின்னா பேப்பர் 1 4/7/2026 அன்னைக்கும், பேப்பர் 2 5/7/2026, அதாவது ஜூலை மாதம் 4, 5 தேதிகளில் இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்றத ஒரு தோராயமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வு தேதிகளில் பின்னர் ஏதாவது மாற்றம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த தேர்வுக்கு யார் எல்லாம் தகுதியானவங்க அப்படின்னா, தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள், எந்தெந்த பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் அப்படின்றத விலாவரியாக கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளி ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டவர்கள், இந்த ஆசிரியர்கள் எல்லாமே இதுக்கு தகுதியானவங்க அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆசிரியர்கள் எல்லாமே 1/9/2025 முன்னாடி பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டிருக்கணும். அதாவது செப்டம்பர் 1 2025 முன்னாடி நீங்கள் ஸ்கூலில் ஆசிரியர்களாக ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. மேலும் பகுதி நேர ஆசிரியர்களோ இல்லை தொகுப்பூதிய ஆசிரியர்களோ யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. பதவி உயர்வுக்கு தகுதி வாய்ந்த பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு இந்த தேர்வுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வு எவ்வளவு மதிப்பெண்ணுக்கு நடைபெறும், எவ்வளவு நேரம் நடைபெறும் அப்படின்னா, பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த 2 தேர்வுகளுமே 150 மதிப்பெண்களுக்கு நடைபெறும். 3 மணி நேரம் நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கட்டணம் எவ்வளோ செலுத்தணும் அப்படின்றத பற்றி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு தேர்வு கட்டணமாக நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு 600 ரூபா கட்டணம் செலுத்தணும். எல்லாரும் இந்த 600 ரூபா கட்டணம் செலுத்தணும்னா அப்படின்னா இல்லை, அதுக்கும் தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கு மட்டும் 300 ரூபா தேர்வு கட்டணமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த தேர்வில் தேர்ச்சி பெறுறதுக்கு குறைந்தபட்ச மதிப்பெண் எவ்வளவு அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. பொதுப்பிரிவு சென்ட்ரல் கேட்டகரி அவங்க 60% மதிப்பெண் அல்லது 90 மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பேக்வர்ட் கிளாஸு இவங்க எல்லாருமே 50% மதிப்பெண்கள் அல்லது 75 மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாரும் 40% மதிப்பெண்கள் அல்லது 60 மதிப்பெண்கள் பெற்றால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தேர்வுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலம் மட்டும்தான் நம்ம விண்ணப்பிக்க முடியும். www.drp.dn.government.in இதுதான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கு. இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் ஆன்லைன் மூலமாக இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கு முன்னாடி இதே ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் எப்படி விண்ணப்பித்தோமோ அதே வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த தேர்வுக்கும் விண்ணப்பிக்கலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. புதுசாக சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட் மட்டும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க.
இதுதான் அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு. இந்த சர்டிஃபிகேட்டு இதே வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் பண்ணுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. டவுன்லோட் பண்ண முடியாதவங்களுக்கு இந்த ஃபார்மை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. இதுதான் இந்த ஆசிரியர் தகுதி தேர்விற்கு நமக்கு கிடச்சிருக்க முக்கியமான அறிவிப்பு. இந்த தேர்வுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற பதிவு தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை நம்மளுடைய சேனலில் ஒரு பதிவாக அப்லோட் பண்ணுறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அறிவிப்புகளையும் திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.